அன்புடையர் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராம்ஜி சிந்தனையில பார்க்க போறது மகிழ்ச்சி எப்படி இருந்தா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலுமே என்ன சொல்லிடுறோம்னா, ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, என்னப்பா இந்த நிலைமையாதான் போயிட்டு இருக்கு, இந்த நிலைமை என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தான்ப்பா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றத நாம கேட்டிருந்திருக்கலாம். விபத்துல நான் பாதிக்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகள் முறையான பயிற்சி இல்லாம நான் முடங்கி போய் கிடந்தப்ப கூட என்னைய சந்திச்சவங்க கிட்ட நான் இந்த வார்த்தையை நிறையாவே சொல்லியிருக்கிறேன். எப்ப நான் எந்திரிச்சு நடக்க போனோமோப்பா அப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷம், இந்த நிலைமை எப்ப மாறுமோப்பா அப்பதான் எனக்கு இந்த சந்தோஷம்னு சொல்லியிருக்கேன். ஆனா தொடர்ந்து நான் அந்த வருத்தத்துக்குள்ளேயே இருக்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நிலைமை மாறினாதான் சந்தோஷம் இல்லை, எந்த நிலையில இருக்கமோ அதுக்குள்ளேயே சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வாழ்ந்து காட்ட ஆரம்பிச்சேன். இப்போ 15 வருஷம் ஆச்சுங்க. இருக்கிற நிலையிலேயே சந்தோஷமா இருக்க முடியுது. எப்பயுமே நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறதுக்குள்ள இருந்துகிட்டு வேணா பறக்கிறதுக்கு ஆசைப்படலாம், இருக்கிறத இழந்துட்டு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இன்றைய ராம்ஜி சிந்தனையில நாம கத்துக்கிட்டது. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கும் வரை நட்புகளுக்கு நன்றி, வணக்கம்.